இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது புள்ளியியல்னு சொல்லுவோம்ல, அந்த புள்ளியியல்லேருந்து முக்கியமான கேள்வி தான் இது. சராசரி. சராசரினா நமக்கு ஏற்கனவே தெரியும். எத்தனை நம்பர் குடுத்துருக்காங்களோ, அந்த நம்பர் எத்தனை இருக்கு? இப்போ ஒரு 5 நம்பர் குடுத்துருந்தாங்கன்னா, 5ஆல வகுத்து சராசரி கண்டுபிடிக்கணும். ஆனா, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கு பாருங்க. நம்பர் எல்லாம் குடுத்துருக்காங்க. அதுல ஒரு நம்பருக்கு பதிலா எக்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க. சராசரியோட விடையும் குடுத்துட்டாங்க. 6ன்னு குடுத்துட்டாங்களா? இப்போ கேள்விய பாருங்க. இதோட சராசரி வந்து 6 எனில் எக்ஸின் மதிப்பு யாதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட்டு என்னென்ன நம்பர் குடுத்துருக்காங்களோ, அது எல்லாத்தையும் கூட்டணுமா? அத அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 4 + எக்ஸ் + 1 + 7 + 10. அத அப்படியே பார்த்து எழுதியாச்சா? எத்தனை நம்பர் இருக்கு? 5 நம்பர் இருக்கு. அப்ப 5ஆல வகுக்கிறோம். சராசரியோட ஆன்சர் வந்து என்ன குடுத்துருக்காங்க? 6ன்னு குடுத்துருக்காங்களா? அப்போ ஈக்குவல் டூ 6ன்னு போட்டாச்சு. இப்போ இந்த நம்பர் எல்லாத்தையும் கூட்டுறோம். நம்பர் எல்லாத்தையும் கூட்டுனோம்னா 22ன்னு கிடைக்கும். ப்ளஸ் எக்ஸ வந்து அப்படியே வச்சிருக்கோம். இந்த 5ங்கிறது அப்படியே இருக்கு. ஈக்குவல் டூ 6. 22 அப்படியே வச்சிருக்கோம். ப்ளஸ் எக்ஸுங்கிறதும் அப்படியே இருக்கு. 6 அப்படியே வச்சிருக்கோம். இந்த 5ங்கிறது ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் போகும்போது, இது வகுத்தலா இருக்கு. ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போகும்போது என்னவா மாறும்? பெருக்கலா மாறும். 22 ப்ளஸ் எக்ஸ் அப்படியே இருக்கு. இத 2யும் பெருக்கணும் அப்படின்னா 30ன்னு கிடைக்கும். 6 5 30ஆ? இந்த எக்ஸுங்கிறத அப்படியே வச்சுக்கிறோம். 30 இந்த 22ங்கிறது இந்த இடத்துல ப்ளஸ் நம்பரா இருக்கு. ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போகும்போது மைனஸ் நம்பரா மாறிரும். 22. எக்ஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸுங்கிறத அப்படியே போட்டிருக்கோம். 30ல 22 போச்சுன்னா 8. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன? 8. ஆப்ஷன் சி 8 தான் ஆன்சர்.